தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வடகடலோர மாவட்டங்கள் பார்க்குறோம், புதுவை பார்க்குறோம், காவிரி படுகை மாவட்டங்கள் பார்க்குறோம், தென்கடலோர மாவட்டங்கள் பார்க்குறோம். இந்த மாதிரியான பகுதிகள்ல எந்த பகுதிகள்ல அது அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கிறது கரையை கடப்பதற்கு? குறிப்பா அதிகப்படியான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர மாவட்டங்களுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல நமக்கு டெல்டா, அதாவது காவிரி படுகை மாவட்டங்கள்லயும், அ சென்னை தொடங்கி நாகப்பட்டினம் வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல இந்த புயல் சின்னங்கள் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டங்கள பொறுத்தவரைக்கும், புயல் போன்ற அமைப்புகள் கரையை கடக்காவிட்டாலும், நமக்கு ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதி போன்ற அமைப்புகள் அவர்களுக்கு சாதகமா அமைந்து மழைப்பொழிவு கொடுக்கும். வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல புயல் சின்னங்கள் அருகே வந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. புயலுடைய தீவிரத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது வானிலை சார்ந்த அந்த அமைப்புகள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பத்தி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி புயலாக கரையை கடக்குமா அல்லது புயலுடைய தீவிரம் அதிகமாக அதற்கு அடுத்தடுத்த கட்டங்கள சூப்பர் புயல் வரைக்கும் இருக்கு அந்தந்த கட்டங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அல்லது சாதாரண புயலாக தான் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கா? நமக்கு பார்த்தோம்னா கடந்த ஒரு 4, 5 ஆண்டுகளாகவே 2019ஆம் ஆண்டு முதலே தென்கிழக்கு வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள்ல தான் தாழ்வு பகுதிகள் உருவாகி வலுவடைந்து நமக்கு புயலா வர்றத பார்த்திருக்கோம். இந்த ஆண்டுமே அது போன்ற ஒரு அமைப்பு தான் இருக்க போது. அப்படி பார்க்கும்போது புயல் தீவிர புயல் வரைக்கும் வலுவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது தீவிர புயலாக மாறினாலும் காற்று சேதத்தை விட மழைப்பொழிவின் தாக்கம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு புயல்னாலுமே மழைப்பொழிவை குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவை பார்ப்பதற்கு தயாராக வேண்டிய ஒரு புயலாக தான் நம்ம எடுத்துக்கணும்.